ஷாஹித் லத்தீஃப் இவன் இந்தியாவால் தேடப்பட்ட மோஸ்ட் வாண்டட் பயங்கரவாதிகளில் ஒருத்தன். பாகிஸ்தானில் இருந்தபடி இவன் இந்தியாவில் பல தாக்குதல்களை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தான். பாகிஸ்தானில் இவனோட கோட்டைன்னு இவன் நினச்சி வாழ்ந்துகிட்டு இருந்த ஊருக்குள்ளேயே போய் இவனுடைய கதையை அன்னோன் கன்மேன் எப்படி முடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2016 ஜனவரி ஆரம்பத்தில் பத்தான்கோட் ஏர்பேஸ் மேலே ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. முக்கியத்துவம் வாய்ந்த பத்தான்கோட் ஏர்பேஸில் உள்ள போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ் உள்ளிட்ட இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான சொத்துக்களை சேதப்படுத்தி சர்வதேச அரங்கில் இந்தியாவை தலைகுனிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தாக்குதலோட நோக்கம். ஆனால் நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் துணிச்சலோட செயல்பட்டு இந்த தாக்குதலை முறியடிச்சாங்க. பயங்கரவாதிகளால் இந்த பேஸுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்த முடியல. இந்த தாக்குதலை நடத்த வந்த எல்லா பயங்கரவாதிகளும் நம்மளுடைய வீரர்களால் அழிக்கப்பட்டாங்க. அதே சமயம் ஒரு சிவிலியனும் 7 பாதுகாப்பு படை வீரர்களும் இந்த தாக்குதலில் உயிர் தியாகம் பண்ணினாங்க. இந்தியாவோட பிரீமியம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியான NIA இந்த தாக்குதல் தொடர்பாக அவங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. ஆரம்பகட்ட விசாரணையில் பத்தான்கோட் தாக்குதலை நடத்தினது பாகிஸ்தான்லேருந்து செயல்படுற JEM பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாகுது. JEM பயங்கரவாத அமைப்புடைய தலைவனான மசூத் அசர், அவனுடைய சகோதரனும் பயங்கரவாதியுமான அப்துல் ராஃப் அஸ்கர், இந்த அமைப்புடைய லான்ச்சிங் கமாண்டரான ஷாஹித் லத்தீஃப் ஆகியோருக்கு இந்த தாக்குதலில் முக்கிய பங்கு இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இந்த தாக்குதல் தொடர்பாக பல ஆதாரங்களை சேகரிக்கிறாங்க நம்மளுடைய ஏஜென்சிஸ். சேகரிக்கப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் பாகிஸ்தான் கிட்ட கொடுத்து JEM பயங்கரவாத அமைப்பு மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க இந்தியா கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால JEM பயங்கரவாத அமைப்பு மேலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி நடித்தாங்க பாகிஸ்தான். இது மட்டும் இல்லாமல் பத்தான்கோட் தாக்குதல் தொடர்பாக பத்தான்கோட் பேஸுக்கே வந்து விசாரணை நடத்த பர்மிஷன் கேட்டாங்க பாகிஸ்தான். இந்தியாவும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. மார்ச் 28, 2016 அன்னைக்கு 5 அதிகாரிகளை கொண்ட பாகிஸ்தான் இன்வெஸ்டிகேஷன் டீம் பத்தான்கோட் பேஸில் விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தி முடிச்சுட்டு பாகிஸ்தானுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் இந்த டீம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதில் பாகிஸ்தான் மேலே வீண் பழி போடுறதுக்காக இந்தியா செஞ்ச ஒரு பொய்யான ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் தான் பத்தான்கோட் அட்டாக்னு வழக்கம் போல் பொய் சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய பொய்களை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற இந்தியா பயங்கரவாதத்தை ஒழிக்கிற வரைக்கும் பாகிஸ்தான் கூட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்துறதில்ல அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. பத்தான்கோட் தாக்குதல் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடக்குது. அந்த விசாரணையில் பத்தான்கோட் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதோட மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலை நடத்த வந்த பயங்கரவாதிகளை கைட் பண்ணதுலையும், அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்ததுலையும், அவங்கள இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ வச்சதுலையும் ஷாஹித் லத்தீஃப் அப்படிங்கிற பயங்கரவாதிக்கு முக்கிய பங்கு இருக்கிறது தெரிய வந்துச்சு. உடனடியாக ஷாஹித் லத்தீஃபை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் ஏஜென்சிஸ். இந்த ஷாஹித் லத்தீஃப் இந்தியன் ஏஜென்சிஸுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இவன் ஏற்கனவே நம்ம ஃபோர்ஸஸால் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் தான். ஷாஹித் லத்தீஃப் 1970 பாகிஸ்தானோட குஜ்ரன்வாலாவில் உள்ள மோரே அமீனாபாத் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தான். இவனோட அப்பாவுடைய பேர் அப்துல் லத்தீஃப்னு சொல்லப்படுது. ஷாஹித் லத்தீஃப் அப்படிங்கிற பேரை தவிர இவனுக்கு சோட்டா ஷாஹித் பாய் அப்படிங்கிற பெயரும் நூர் அல்தீன் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. இவன் சின்ன வயசில் என்ன பண்ணான், படித்தானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தெரியல. ஆனால் சின்ன வயசுலேயே பயங்கரவாதத்தால் ஈர்க்கப்பட்டு ஹர்கத்துல் அன்சர் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பில் இணைஞ்சு பயங்கரவாதி ஆகுறான். இவனை பற்றி இந்தியன் ஏஜென்சிஸ்க்கு முதலாக தெரிய வந்தது 1990களில் தான். 1990களில் காஷ்மீரில் பயங்கரவாதம் உச்சத்தில் இருந்துச்சு. பாகிஸ்தான்லேருந்து பல பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஷாஹித் லத்தீஃபும் இந்தியாவுக்குள்ளே நுழையிறான். 1993 இந்தியாவுக்குள்ளே முதலாக இன்ஃபில்ட்ரேட் பண்ண ஷாஹித் லத்தீஃப் பாகிஸ்தான்லேருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து காஷ்மீரில் செயல்பட்டு இருந்த பயங்கரவாதிகளுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தான். இது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் இருக்கிற இளைஞர்களை மூளை செலவை செஞ்சு அவங்கள பயங்கரவாதிகளாக மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த நிலைமையில் 1994 இந்திய பாதுகாப்பு படைகள் கிட்ட மாட்டிக்கிறான் ஷாஹித் லத்தீஃப். இவன் செஞ்ச குற்றங்களுக்காக இவனுக்கு 16 வருஷ சிறை தண்டனை கிடைக்குது. ஷாஹித் லத்தீஃப் ஜெயிலில் அடைக்கப்படுறான். ஷாஹித் லத்தீஃப் அடைக்கப்பட்ட அதே ஜெயிலில் தான் மசூத் அசர் அப்படிங்கிற இன்னொரு பயங்கரவாதியும் இருந்தான். லத்தீஃபும் கொடூரமான எண்ணங்கள் உள்ளவன், மசூத் அசரும் கொடூரமான எண்ணங்கள் உள்ளவன். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மசூத் அசர் ஒரு முக்கியமான பயங்கரவாதி. அதனால் அவனை மீட்க பல தாக்குதல்களை நடத்தினாங்க பயங்கரவாதிகள். ஆனால் அந்த தாக்குதல்கள் எல்லாம் இந்திய பாதுகாப்பு படைகளால் முறியடிக்கப்படுது. இந்த நிலைமையில் இந்தியாவில் அவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற பயங்கரவாதிகள் டிசம்பர் 24, 1999 அன்னைக்கு நேபாளோட திரிபுவன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட்டை நோக்கி 190 பேரோட பயணித்த IC-814 விமானத்தை நடுவானத்தில் கடத்துகிறாங்க. ஹர்கத்துல் முஜாஹிதீன் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த 5 பயங்கரவாதிகள் இந்த விமானத்தை கடத்தி ஆப்கானிஸ்தானுடைய காந்தகாரில் தரையிறக்குறாங்க. விமானத்தில் உள்ள பொதுமக்களை எல்லாம் விடுவிக்கணும்னா இந்திய சிறைகளில் உள்ள மசூத் அசர், ஷாஹித் லத்தீஃப் உள்ளிட்ட 36 பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ணணும்னு கண்டிஷன் போடுறாங்க விமானத்தை கடத்தின பயங்கரவாதிகள். பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் மசூத் அசர் உள்ளிட்ட 3 பயங்கரவாதிகளை மட்டும் விடுவிச்சு பணைய கைதிகளை மீட்கிறாங்க இந்தியாவிலிருந்து விடுதலையான மசூத் அசர் பாகிஸ்தானுக்கு போனதும் உடனடியாக JEM அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பை தொடங்குறான்.
2001 ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்றத்து மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக், பத்தான்கோட் அட்டாக், ஊரி அட்டாக், புல்வாமா அட்டாக்னு இந்தியாவுக்கு எதிராக பல பயங்கரவாத செயல்களில் ஜேஇஎம் பயங்கரவாத அமைப்பு தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வருது. 1994 ஜெயிலுக்கு போன ஷாஹித் லத்தீஃப் அவனுடைய 16 வருஷ ஜெயில் டேர்மை 2010 கம்ப்ளீட் பண்ணுறான். சிறை தண்டனை நிறைவடைஞ்சிட்டதுனால 2010 ஜெயிலில் இருந்து விடுவிக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படுறான் ஷாஹித் லத்தீஃப். 2010 பாகிஸ்தானுக்கு போன ஷாஹித் லத்தீஃப் இந்தியன் ஏஜென்சிஸுடைய கண்காணிப்பில் இருந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சிட்றான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான், என்ன ஆனான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. 2010 பாகிஸ்தானுக்குள்ளே போன ஷாஹித் லத்தீஃப் நேரடியாக போய் அவனுடைய ஜெயில் மேட்டான மசூத் அசரை பார்க்குறான். ஜேஇஎம் பயங்கரவாத அமைப்புடைய தலைவனான மசூத் அசர் அவனுடைய ஜெயில் ஃப்ரெண்டான ஷாஹித் லத்தீஃபுக்கு அவனுடைய பயங்கரவாத அமைப்பில் நல்ல போஸ்டிங்கை போட்டு கொடுக்குறான். ஜேஇஎம் பயங்கரவாத அமைப்போட சியால்கோட் ஏரியாவுக்கு இன்சார்ஜாக நியமிக்கப்பட்டான் ஷாஹித் லத்தீஃப். இந்த பகுதியோட இன்சார்ஜாக மட்டும் இல்லாமல் ஒரு லான்ச்சிங் கமாண்டராகவும் செயல்பட்டான் ஷாஹித் லத்தீஃப். பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள்ளே பாதுகாப்பாக ஊடுருவ வைக்கிறது தான் லான்ச்சிங் கமாண்டருடைய வேலை. ஷாஹித் லத்தீஃப்க்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய நிலப்பரப்பை பற்றி நல்ல நாலேஜ் இருந்துச்சு. அதன் காரணமாக திறமையோடு செயல்பட்டு பல பயங்கரவாதிகளை அவன் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ வச்சான். இந்தியாவிலேருந்து வெளியேறி 6 வருஷமாக இருந்த நிலமையில் பத்தான்கோட் தாக்குதல் மூலமாக ஷாஹித் லத்தீஃபுடைய பேர் மறுபடியும் வெளிச்சத்துக்கு வருது. இந்தியன் ஏஜென்சிஸ் அவனை ட்ராக் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் ஷாஹித் லத்தீஃபை ட்ராக் பண்ணவே முடியல. அதுக்கு காரணம் அவனை பாகிஸ்தான் பாதுகாத்தாங்க. ஷாஹித் லத்தீஃபை பாகிஸ்தான் பாதுகாத்ததுக்கு காரணம் பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ வைக்கிறதுல இவன் எக்ஸ்பர்ட்டாக இருந்தான். இது மட்டும் இல்லாமல் பத்தான்கோட் அட்டாக்கு அப்புறம் ஷாஹித் லத்தீஃப் ட்ரோன்ஸை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தான். ட்ரோன்ஸ் மூலமாக ஆயுதங்களையும் போதைப் பொருட்களையும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தான். கொஞ்ச நாளில் இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகியிருந்த லத்தீஃப் பல பயங்கரவாதிகளுக்கு ட்ரோன்ஸ் மூலமாக ஆயுதங்களையும் போதைப் பொருட்களையும் இந்தியாவுக்குள்ளே எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பித்தான். இது பாகிஸ்தானில் அவனுடைய முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துச்சு. இதன் காரணமாக ஐஎஸ்ஐயோட முக்கியமான அசர்ட்டாக மாறினா ஷாஹித் லத்தீஃப். இன்ஃபில்ட்ரேஷன் எக்ஸ்பர்ட் அண்ட் ட்ரோன் ஸ்பெஷலிஸ்டான இவனுக்கு இந்தியாவால் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் இவனை பயங்கரமாக பாதுகாத்தாங்க. இந்த நிலைமையில் ஏப்ரல் 24, 2022 அன்னைக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகிறதா இருந்தார். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகிறத தடுக்க திட்டம் போட்டாங்க ஜேஇஎம். பிரைம் மினிஸ்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி, அதாவது ஏப்ரல் 22, 2022 அன்னைக்கு அதிகாலையில் சஞ்ச்வன் பகுதியில் 15 சிஐஎஸ்எஃப் வீரர்களை கொண்ட ஒரு பஸ் போகுது. அதிகாலை 4:25க்கு அந்த பஸ்ஸை 2 பயங்கரவாதிகள் தாக்குறாங்க. இந்த தாக்குதலில் ஒரு சிஐஎஸ்எஃப் வீரர் உயிர் தியாகம் பண்ணுறாரு. உடனடியாக நம்ம வீரர்கள் நடத்தின பதில் தாக்குதலில் இந்த தாக்குதலை நடத்தின 2 பயங்கரவாதிகளும் எலிமினேட் செய்யப்படுறாங்க. இதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த தாக்குதலை நடத்தினது ஜேஇஎம் பயங்கரவாத அமைப்புன்னும் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது ஷாஹித் லத்தீஃப் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதை தொடர்ந்து ஷாஹித் லத்தீஃபை கண்டுபிடிச்சே ஆகணும்னு தீவிரமாக முயற்சி செய்ய ஆரம்பித்தாங்க இந்தியன் ஏஜென்சிஸ். இந்தியன் ஏஜென்சிஸோட விடாமுயற்சியின் பலனா 2023 ஷாஹித் லத்தீஃபை பற்றி ஒரு முக்கியமான லீட் கிடைக்குது. ஷாஹித் லத்தீஃபோட வெப்பன் சப்ளையர் நெட்வொர்க்கை பற்றினது தான் அந்த லீட். ஷாஹித் லத்தீஃபுக்கு பங்களாதேஷை சேர்ந்த ஒரு நெட்வொர்க் தான் ஆயுதங்களை சப்ளை பண்ணுச்சு. அந்த நெட்வொர்க்கில் ஒரு முக்கிய புள்ளி இருந்தான். அவனுடைய பேர் முகமது உமேர். ஷாஹித் லத்தீஃபுக்கு உமேருடைய கேங் வெப்பன் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாலும் உமேருக்கு ஷாஹித் லத்தீஃப் யாருன்னே தெரியாது. ஏன்னா உமேர் நெட்வொர்க் ஆயுதங்களை பாகிஸ்தானில் உள்ள கேங்ஸ்டர்ஸுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து லத்தீஃப் ஆயுதங்களை வாங்கிப்பான். இவங்க 2 பேருக்கும் நடுவில் டைரக்ட் கான்டாக்ட் இல்லாததுனால உமேருக்கு லத்தீஃபை பற்றி எதுவும் தெரியாது. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் உமேரை வச்சு லத்தீஃபை கண்டுபிடிக்க பிளான் போடுறாங்க இந்தியா. சில இந்தியன் ஏஜென்ட்ஸ் பங்களாதேஷுக்கு போய் உமேரை பார்க்குறாங்க. உமேர்கிட்ட லத்தீஃபுடைய ஃபோட்டோவை காமிச்சு இது யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. உமேர் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டு லைட்டாக சிரிக்கிற இந்தியன் ஏஜென்ட்ஸ், நீ பாகிஸ்தானுக்கு அனுப்புகிற ஆயுதங்களெல்லாம் வாங்குறது இவன் தான், இவனுடைய பேர் ஷாஹித் லத்தீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியாகிற உமேர், நான் ஆயுதங்களை கடத்துறவன்லாம் கிடையாது, நீங்கள் வேற யாரும் நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப முயற்சி பண்ணுறான். அப்போ அவனை தடுக்கிற நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் அங்கேருந்த டேபிள் மேலே கட்டுக்கட்டாக நிறைய பணத்தை எடுத்து வைக்கிறாங்க. பணத்தை பார்த்ததும் உமேர் அப்படியே நின்றுறான். இங்கே பாரு உமேர், நீ பெருசாலாம் எதுவும் செய்ய வேண்டாம், இந்த ஷாஹித் லத்தீஃப் எங்கே இருக்கான்னு மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லு. நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை நாங்கள் உனக்கு தரோம். இது வெறும் அட்வான்ஸ் தான், வேலையை முடிச்சுட்டு மீதி பணத்தை வாங்கிக்கோன்னு அந்த பணக்கட்டுகளை உமேரை நோக்கி தள்ளுறாங்க. பணத்தை அவசரமாக எடுத்துக்கிட்டே கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உமேர். ரொம்ப டைம் எடுத்துக்காத, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்லுன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட்ஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு உமேரை சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. உமேரை பற்றி தெரிஞ்சதும் உடனடியாக அவனை பற்றி விசாரித்தாங்க நம்மளுடைய ஏஜென்ட்ஸ். அந்த விசாரணையில் உமேர் ஒரு பேராசை பிடிச்ச நபர் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால பணத்தை வச்சு அவனை ஈஸியாக விலைக்கு வாங்கிடலாம்னு நினச்சாங்க. அவங்க நினச்சபடியே அவனை விலைக்கும் வாங்கிட்டாங்க. அவங்க யார் என்னன்னு எதையும் விசாரிக்காமல் பணத்துக்காக அவங்களுக்காக வேலை செய்ய ஒத்துக்கிட்டான் உமேர். நம்ம ஏஜென்ட்ஸை மீட் பண்ணதுக்கப்புறம் உமேர் உடனடியாக அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். பாகிஸ்தானில் இருக்கிற அவனுடைய கேங்ஸ்டர் கஸ்டமர்ஸ் மூலமாக ஷாஹித் லத்தீஃபை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான்.
எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே ஷாஹித் லத்தீஃபுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறான் உமேர். லத்தீஃபுடைய லொக்கேஷன் தெரிஞ்சதும் இந்தியன் ஏஜென்ட்ஸை வந்து பார்க்குற உமேர் அவங்ககிட்ட இருந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு வர வேண்டிய மீத தொகையை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கிட்டத்தட்ட 7 வருஷமாக நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஷாஹித் லத்தீஃபுடைய லொக்கேஷன் ஃபைனலாக இப்போ நமக்கு தெரிய வருது. ஷாஹித் லத்தீஃப் பாகிஸ்தானுடைய சியால்கோட் மாவட்டத்தில் உள்ள தஸ்கா அப்படிங்கிற டவுனில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். உடனடியாக பாகிஸ்தானில் இருந்த நம்மளுடைய உளவாளிகள் லத்தீஃபை இரவு பகலாக கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கண்காணித்ததில் லத்தீஃபை பற்றி பல விஷயங்கள் தெரிய வருது. அதில் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், ஷாஹித் லத்தீஃப் அவ்வளோவா வெளியில் போகிறதில்ல. அப்படியே வெளியில் போனாலும் அவங்க கூட எப்போதுமே 2 ஆர்ம்ட் பாடி கார்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆயுதம் ஏந்திய பாடி கார்ட்ஸ் கூடவே இருக்கிறதுனால அவனை எலிமினேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால என்ன பண்ணலான்னு நம்மளுடைய உளவாளிகள் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்கிறாங்க. லத்தீஃப் தினமும் காலையில் தஸ்காவில் உள்ள ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போவான். அவனுடைய பாடி கார்ட்ஸும் அவங்க கூடவே தான் போவாங்க. ஆனால் அந்த வழிபாட்டு தலத்துக்குள்ளே லத்தீஃப் மட்டும்தான் போவான். பாடி கார்ட்ஸ் வெளியிலேயே நின்றுவாங்க. வழிபாட்டு தளத்திலிருந்து பாடி கார்ட்ஸ் இருக்கிற இடம் வரைக்கும் லத்தீஃப் தனியாக தான் வருவான். அவன் தனியாக இருக்கிற அந்த ஒரு சில வினாடிகளில் அவனுடைய கதையை முடிக்க பிளான் பண்ணாங்க இந்திய உளவாளிகள். ஷாஹித் லத்தீஃபுடைய கதையை முடிக்கிற இந்த ஆப்ரேஷனில் இந்திய உளவாளிகளுக்கோ அன்னோன் கன்மனுக்கோ எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு முடிவெடுக்கப்படுது. நம்மளுடைய ஆட்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷனை செஞ்சு முடிக்க ஒரு திட்டம் தீட்டப்படுது. அந்த திட்டத்தின்படி பங்களாதேஷில் உள்ள உமேரை மறுபடியும் போய் பார்க்குறாங்க நம்ம ஏஜென்ட்ஸ். இந்த தடவை உமேர்கிட்ட நீ பாகிஸ்தானுக்கு போய் ஷாஹித் லத்தீஃபுடைய கதையை முடிக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியாகிற உமேர் என்னால் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறான். இந்த வேலையை செஞ்சு முடித்தா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை அவனுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க நம்மளுடைய ஏஜென்ட்ஸ். உமேர் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஆயுதங்களை கடத்தி விற்றா கூட அவனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு வேலையை செய்கிறதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைக்க போகுது. ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டா செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிற உமேர் ஷாஹித் லத்தீஃபுடைய கதையை முடிக்க சம்மதிக்கிறான். உமேர் பாகிஸ்தானுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி லத்தீஃபுடைய கதையை முடிக்கிற பிளான் அவன்கிட்ட சொல்லப்படுது. லத்தீஃப் கூட எப்போதும் ஆயுதம் ஏந்திய 2 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் தினமும் காலையில் வழிபாட்டு தலத்துக்கு போகும்போது கொஞ்ச நேரம் மட்டும் அவன் தனியாக இருப்பான். அப்போ தான் அவனுடைய கதையை முடிக்கணும்னு உமேர்கிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிற உமேர் ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு கிளம்புறான். பாகிஸ்தானுக்கு போனதும் அவனுக்கு தெரிஞ்ச கேங்ஸ்டர்ஸ் மூலமாக ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்தியன் ஏஜென்ட்ஸை தொடர்பு கொண்டு எல்லாம் ரெடியாக இருக்குது, எப்போ சொல்கிறீங்களோ அப்போ லத்தீஃபுடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே ரெடினா நாளைக்கு காலையிலேயே அவனுடைய கதையை முடிச்சிடுன்னு சொல்கிறாங்க நம்ம ஏஜென்ட்ஸ். அக்டோபர் 9, 2023 அன்னைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் லத்தீஃப் எப்பொழுதும் பயன்படுத்துகிற வழிபாட்டு தளத்துடைய கேட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உமேர் ஏற்பாடு பண்ணின 2 ஷூட்டர்ஸ். எப்போதும் கேட்டுக்கு வெளியில் லத்தீஃபுடைய பாடி கார்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த பாடி கார்ட்ஸ் அங்கே இல்லை. பாடி கார்ட்ஸ் இல்லாததுனால வேலை ஈஸியாக முடிய போகுதுன்னு நினச்சாங்க ஷூட்டர்ஸ். எப்போதும் 5:30 மணி வாக்கில் வழிபாட்டை முடிச்சுட்டு லத்தீஃப் வெளியில் வருவான். ஆனால் அன்னைக்கு 5:45 ஆகியும் லத்தீஃப் வெளியில் வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் ஷாஹித் லத்தீஃப் எப்போதும் பயன்படுத்துகிற கேட் அன்றைக்கி பூட்டி இருந்ததுனால வேற ஒரு கேட் வழியாக லத்தீஃப் 5:30க்கே வெளியில் போயிட்டான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஷாஹித் லத்தீஃபுடைய கதையை முடிக்கிற ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகுது. பிளான் ஃபெயில் ஆனதும் பயந்து போகிற உமேர் பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். அவனை அமைதிப்படுத்துகிற நம்ம ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் சாதாரண டென்ஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் கேப் எடுத்துக்கிட்டு நாளை மறுநாள் அதாவது அக்டோபர் 11 அன்னைக்கு மறுபடியும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அந்த பிளான் படி அக்டோபர் 13, 2023 அன்னைக்கு காலையில் ஷாஹித் லத்தீஃப் எப்போதும் பயன்படுத்துகிற கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறாங்க ஷூட்டர்ஸ். இந்த தடவை கேட் ஓப்பன் ஆகியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. கேட் ஓப்பன் ஆகி தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் கேட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் லத்தீஃபுடைய பாடி கார்ட்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லத்தீஃப் இன்றைக்கி இந்த கேட்டை தான் பயன்படுத்த போகிறான் அப்படிங்கிறது உறுதியாகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வழிபாட்டு தளத்துக்குள்ளே அவனுடைய ஆட்கள் 2 பேரை அனுப்பிச்சி வச்சுருந்தான் உமேர். அந்த 2 பேரும் லத்தீஃபோடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் ஷூட்டர்ஸுக்கு ஃபோன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நேரம் காலையில் 5:30 இருக்கும். அப்போது வழிபாட்டு தளத்துக்குள்ளே இருந்த உமேருடைய ஆட்கள் லத்தீஃப் வெளியில் வரான் அப்படின்னு சொல்லி ஷூட்டர்ஸை அலர்ட் பண்ணுறாங்க. அடுத்த சில நொடிகளில் ஷாஹித் லத்தீஃப் அவனுடைய பாடி கார்ட்ஸை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். அப்போது திடீர்னு அவன் முன்னாடி வர ஷூட்டர்ஸ் கண்ணிமைக்கிற நேரத்தில் ஷாஹித் லத்தீஃபுடைய உடலில் பல குண்டுகளை இறக்குறாங்க. படுகாயமடைஞ்ச ஷாஹித் லத்தீஃபுடைய கதை அந்த ஸ்பாட்லேயே முடியுது. உடனடியாக லத்தீஃபுடைய பாடி கார்ட்ஸ் ஷூட்டர்ஸை தாக்குறாங்க. ஆனால் ஷூட்டர்ஸ் திரும்ப தாக்குனதில் ஒரு பாடி கார்டு கொல்லப்படுறான், இன்னொருத்தன் காயமடைகிறான். தாக்குதலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டு யார் கையிலையும் சிக்காமல் ஷூட்டர்ஸ் அந்த ஸ்பாட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. தாக்குதல் நடந்த கொஞ்ச நேரத்தில் இந்தியன் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணுற உமேர் ஷாஹித் லத்தீஃபுடைய கதையை முடிச்சிட்டதா சொல்கிறான். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பங்களாதேஷுக்கு திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நீ வா, நாங்கள் பேமெண்ட்டை ரெடியாக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க நம்ம ஏஜென்ட்ஸ். அக்டோபர் 12 அன்னைக்கு அவன் நாட்டுக்கு போகிறதுக்காக பாகிஸ்தானில் உள்ள ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறான் உமேர். ஏர்போர்ட்டுக்குள்ளே அவன் நுழைஞ்சதும் பாகிஸ்தான் போலீஸ் அவனை சுற்றி வளைச்சு கைது செய்கிறாங்க. எப்படி மாட்டிக்கிட்டோன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்தான் உமேர். ஆக்சுவலாக உமேரை மாட்டி விட்டது நம்மளுடைய உளவாளிகள் தான். உமேர் அப்படிங்கிற இந்த நபர் நேரடியாக எந்த பயங்கரவாத செயல்களையும் செய்யலைனாலும்
ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இவங்கிட்டேருந்து வாங்கப்பட்ட ஆயுதங்கள் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் எதிராக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதனால இந்த உமேரை ஏதாவது செய்யணும்னு நம்மளுடைய ஏஜென்சிஸ் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இவனுக்கும் லத்தீஃபுக்கும் இருக்கிற லிங்க் தெரிய வந்துச்சு. உடனடியாக ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டாங்க நம்ம ஏஜென்சிஸ். உமேரை வச்சு லத்தீஃபுடைய கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உமேரை மாட்டி விடுறது தான் அந்த திட்டம். உமேர் லத்தீஃபை பற்றி முதல் தடவை விசாரிக்கும் போதே பாகிஸ்தான் ஏஜென்சிஸ் அலர்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் உமேர் பாகிஸ்தானுக்கு போய் ஆள் சேர்க்கும்போது அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை செய்கிற ஒரு பங்களாதேஷி நேஷனல் பாகிஸ்தானுக்குள்ளே வந்து ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸுக்கு தெரிய வருது. உடனடியாக அவங்க உமேரை ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால உமேரை அப்போ ட்ராக் பண்ண முடியல. இந்த நிலைமையில் லத்தீஃபுடைய கதை முடிஞ்சதும் லத்தீஃபை கொண்டது உமேர் தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் அவன் அக்டோபர் 12 அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வருவான் அப்படிங்கிறதையும் பாகிஸ்தான் போலீஸுக்கும் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸுக்கும் கசிய விடுறாரு பாகிஸ்தானில் உள்ள ஒரு இந்தியன் அசட். அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனுடைய அடிப்படையில் தான் இப்போ உமேர் கைது செய்யப்பட்டான். கைது செய்யப்பட்ட உமேர் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் பாகிஸ்தான் கிட்ட சொல்கிறான். பணத்துக்காக மட்டும்தான் தான் இதையெல்லாம் செஞ்சதாகவும் சொல்கிறான். ஆனால் அவன் பேச்சை நம்பாத பாகிஸ்தான் அவனை ஒரு இந்திய உளவாளின்னு சொல்லி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் நாட்டை சேர்ந்த ஷாஹித் லத்தீஃபை இந்தியா எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இதுதான் ஆதாரம்னு சொல்லி உமேருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஆதாரமாக காமிக்கிறாங்க பாகிஸ்தான். ஆனால் ஷாஹித் லத்தீஃப் கொல்லப்பட்டதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இந்தியா சொல்லிடுறாங்க. உமேர் உங்களுடைய ஆள், அவன் உங்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுற ஒரு வெப்பன் ஸ்மக்லர். அப்படி இருக்கும்போது அவன் சொல்கிறதெல்லாம் ஆதாரமாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இந்தியா. பாகிஸ்தான் கிட்ட வேறு எந்த ஆதாரமும் இல்லாததுனால அவங்களால இப்போ வரைக்கும் ஷாஹித் லத்தீஃபை எலிமினேட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஷாஹித் லத்தீஃப் எலிமினேட் செய்யப்பட்டதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ் இருந்தால் கூட இந்தியாவுடைய தாக்குதலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அடுத்த சில மாதங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே பதுங்கிடுறாங்க. இப்போ வரைக்கும் ஷாஹித் லத்தீஃபுடைய எலிமினேஷனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய அஃபிஷியல் ஸ்டாண்ட். இவ்வளவு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சிலர் நினைக்கலாம். அதுக்கான சிம்பிள் ஆன்சர் என்னென்னா, இந்த வீடியோவில் நான் சொன்ன எந்த இன்ஃபர்மேஷனும் சீக்ரெட் இல்லை. நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட்டில் பப்ளிக்கலி அவைலபிளாக இருக்கிற சோர்சஸ்லேருந்து கலெக்ட் பண்ணது தான். ஆர்டிகல்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ், வீடியோஸ்னு இன்டர்நெட்டில் கிடைச்ச டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கோரிலேட் பண்ணி தான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.